வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் அரசியலமைப்போட உருவாக்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி பார்த்த ஒரு 2-3 கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து ஃபோக்கஸாக இருக்கும், ஐ மீன் எந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1946, சரிங்களா? 1946லேருந்து 1949 வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக வந்து நவம்பர் 26. ஸோ இது ஏன் 1946 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதே 1949 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்ததை தான் மெயினாக இந்த மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நடந்ததில் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸே பார்த்தோம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு, இப்போ இந்தியன் பாலிட்டி, இதில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம், அந்த புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த புத்தகம் எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா, ரிபப்ளிக் டே அன்னைக்கு அமலுக்கு வந்துச்சு 1950. ஆனால் எப்போ எழுதி முடிக்கப்பட்டு எல்லாம் சைன்லாம் வாங்கி முடிச்சாங்க, நவம்பர் 26, 1949 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு இயர் 1946 இங்கேருந்து இதுக்குள்ள இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ இருக்கிற அட் ப்ரெசென்ட் இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் நிறைய சோர்சஸ், நிறைய கண்ட்ரிலேருந்து பார்த்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்து இங்கே இந்தியாவுக்கு அடாப்ட் ஆகுமா, அக்செப்ட் ஆகுமா, எல்லாத்தையும் எழுதி முடிக்க ஒரு புத்தகம், டிபேட் எல்லாம் நடந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்திருக்கு. இந்த காலகட்டத்துக்குள்ள நடந்த இந்த மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து அதை பற்றின இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஃபேக்சுவலான விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக மனப்பாடம் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சொல்லலாம். இதே 1946 வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேபினெட் மிஷன் பிளான் அப்படிங்கிற காரணம். கேபினெட் மிஷன், கேபினெட் மிஷன். இப்போ வந்து ஷார்ட்டாக இப்போ கேபினெட் மிஷன் பிளான் பற்றி சொல்லணும் அப்படின்னா 1946, அதுக்கு முன்னாடியே இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ 1942 கிரிப்ஸ் மிஷன் அப்போ இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் எழுதிக்கோங்க, ஆனால் மெயின்லி இந்தியன்ஸ் வச்சு எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதாவது அதிகமாக அதில் இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதை வந்து எல்லாரும் மறுத்துட்டாங்க. இதான் வந்து கிரிப்ஸ் ப்ரொபோசல், அதை வந்து நம்ம மறுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1946 வந்து கேபினெட் மிஷன் பிளான் சொல்லிட்டு ஒரு 3 பேர் கொண்ட கேபினெட் மிஷன் ஒன்று வரும். ஸோ லாரன்ஸ், பெத்திக் லாரன்ஸ், அதே மாதிரி அலெக்சாண்டர், அப்புறம் மற்றும் ஒருவர், இவங்க 3 பேர் கொண்ட அந்த கேபினெட் மிஷன் பிளான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு இந்தியர்களே அரசியலமைப்பு எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. இப்போ அரசியலமைப்பு எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கூட்டம் வேணும் இல்லையா? ஒரு கூட்டம் வேணும். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் டெய்லியும் டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எழுதி கான்ஸ்டியூஷனை எழுதுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் தேவை. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை. இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக கூட்டப்படுற கூட்டம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்த மாதிரி ஒரு சட்டசபை மாதிரி. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தேவை. இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கணும் அதெல்லாம் இந்த கேபினெட் மிஷன் பிளானுக்கு அப்புறம் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. இதில் இருக்கிறவங்க வந்து அப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ராவின்சஸாக பிரிஞ்சிருந்துச்சு. நிறையா ப்ராவின்சஸ், ஒரு 4 பிரிட்டிஷ் கான்க்ளேவாக பிரிஞ்சிருந்துச்சு. நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இப்போ எல்லா பக்கமும் இருந்து இந்த அசம்பிளியில் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் 1946 அப்போ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு, பாகிஸ்தானில் இருக்கவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. அன்டிவைடட் இந்தியாவாக இருந்துச்சு. பாகிஸ்தானில் வந்து முஸ்லீம் லீக் வந்து 93 சீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1946 அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. முஸ்லீம் லீக், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான், அதாவது முஸ்லீம் லீக், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சில அரசியல் காரணங்கள், பொலிட்டிக்கல் ரீசனுக்காக 1947 என்னாச்சு, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச பின்னாடி அந்த 93 சீட்டும் போயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. மீதி இருந்த எக்ஸாக்டாக 286 சீட்டை வச்சுட்டு 256 சீட்டை ஃபில் ஆகிற மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கூட்டம் கூடிச்சு. இந்த கூட்டத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்கப்பட்டுச்சு. இவ்வளவுதான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான ஸ்டோரி. அப்ப ஏன் 46ல இருந்து பாக்குறோம், ஏன்னா இப்ப இருந்து கேபினெட் மிஷன் பிளான் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்து பாக்குறோம். ஏன் இதோட முடிக்கிறோம், இதோட எழுதி முடிச்சிட்டாங்க. 1949 எழுதி முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த வரலாறு, இந்த இடத்துல நடந்த மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். ஃபுல்லா ஃபேக்சுவல். ஏன் ஃபேக்சுவல், இப்போ எவ்வளவு சீட் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் இருந்தாங்க, யாருக்கு என்னென்ன கமிட்டி ஒதுக்கப்பட்டுச்சு,
எத்தனை எத்தனை நாள் எழுதுனாங்க, என்னெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபேக்சுவலான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது இந்த 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 விஷயம் தான் 46லேருந்து 49 வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். கேபினெட் மிஷன் பிளான்ல ஒத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான்ல ஒன்லி இந்தியன்ஸ் வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி மெயின்லி இந்தியன்ஸு, இப்போ ஒன்லி இந்தியன்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்சுவலான விஷயங்கள்லாம் அடுத்தது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இப்போ இந்த அசம்பிளியில் வந்து இருக்கக்கூடிய நபர்களை பற்றி, அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சீட்டு பிரித்து கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து எழுதுச்சு இல்லையா. இப்போ தான் பார்த்தோம் கேபினெட் மிஷன் பிளான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனே எழுதுச்சு. அண்டர் கேபினெட் மிஷன் பிளான் 1946 இந்திய அரசியலமைப்பு 1946 கேபினெட் மிஷன் திட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சபை சமைப்பால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கும்போது. அடுத்ததான் இந்த அசம்பிளியில 389 சீட் இருக்கு, 389 சீட்டு. ஓகேவா, 389 சீட்டு எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ப்ராவின்சஸ்க்கு 292 ப்ராவின்சஸ், சரிங்களா. அப்போ இப்போ ஸ்டேட் இப்போ எப்படி இருக்கோ அப்போ வந்து ப்ராவின்சஸாக இருந்துச்சு. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த ப்ராவின்சஸில் வரும். அவங்களுக்கு 292 சீட்டு. அதில் ஸ்டேட்டுக்கு 93 சீட்டு தான் வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் வரும். சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லிட்டு டைரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே 3 சீட்டு, பலுச்சிஸ்தான் சொல்லிட்டு ஒரு சீன். அப்படின்னா இந்த அசம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் 350 சீட் வந்து அன்டிவைடட் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுது. பிரிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு 90 சீட் என்னாச்சு அப்படின்னா முஸ்லீம் லீக்ல இருந்து போயிடும். அதுக்கப்புறம் 283 சீட்ல நடக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடக்கும். இப்போ மொத்தமும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில கேபினெட் மிஷன் பிளான்ல எவ்வளோ சீட் கொடுப்பாங்க, 359 சீட் கொடுப்பாங்க. இந்த 359 சீட்டும் எப்படி எலெக்டட் அப்படின்னா வந்து டைரக்ட்லி எலெக்டட் கிடையாது, இன்டைரக்ட்லி எலெக்டட். இன்டைரக்ட் எலெக்ஷன். சிலது வந்து நாமினேட்டட், சில இடத்துல வந்து நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க, எந்த விதமான எலெக்ஷனும் இல்லாமல் நாமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கூடிச்சு. அதனால ஒரு கிரிட்டிசிசமே இருக்கு, கான்ஸ்டியூஷன் எழுதுன இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டைரக்டா எலெக்ட் பண்ணல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அது வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்டட் பாடி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ கேபினெட் மிஷன் பிளான் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே தான் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்க. 389 சீட் மொத்த சீட்டு, அது இப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்திருக்கு, டிசம்பர் 9, 1947. இப்போல்லாம் கான்ஸ்டியூஷன் தான் ஆரம்பிச்சது. ஸோ இது ரொம்ப முக்கியம், எப்போ ஆரம்பிச்சாங்க எப்போ முடிச்சாங்க. நவம்பர் 26, 1949. இது வந்து லாஸ்ட் மீட்டிங், இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ டிசம்பர் 9, 1946. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி சட்டமன்றம் தனது முதல் கூட்டத்தை நடத்தியது, துவக்கியது. அடுத்ததான் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, பாருங்க, ஓல்டஸ்ட் மெம்பர் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே இருக்கிறதுலே வயசான ஆளு. அவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெம்பரரி பிரசிடென்ட்டா தற்காலிகமாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. Dr. Sachidananda Sinha, the oldest member, was selected as the temporary president of the assembly. While the work was in progress, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுவார். டெம்பரரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஓல்டஸ்ட், ரொம்ப வயசானவர்னு சொல்லிட்டு அந்த பதவி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடென்டா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவர் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டாகவும் ஆவார். இதெல்லாம் தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தான் இல்லையா. இப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளியா தேர்ந்தெடுப்பாங்க சச்சிதானந்த சின்ஹா இறந்த பின்னாடி. இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னா தப்பு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகே, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி கிடையாது. அதுக்கப்புறம் ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடென்ட், அசம்பிளியோட வைஸ் பிரசிடென்ட். இதெல்லாம் ஃபேக்சுவலான விஷயங்கள், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கேட்கக்கூடிய கொஷின்ஸ். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட், முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அடுத்தது அசம்பிளி பாருங்களேன், மொத்தம் 11 செஷன் நடந்திருக்கு. 11 தடவை ஒரு செஷன் நடந்திருக்கு. டெய்லியும் கூட்டினது கிடையாது. 11 இப்போ எப்படி மான்சூன் செஷன், வின்டர் செஷன், பட்ஜெட் செஷன் 3 செஷன் நடக்குது. ஆனால் அதில் சிட்டிங் நிறையா நடக்கும் இல்லையா பார்லிமெண்ட்ல. அதே மாதிரி மொத்தம் 11 முறை கூடியிருக்காங்க. 11 செஷன் நடந்திருக்கு. அதில் 166 நாளைக்கு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. 2473 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
இது அப்படியே எக்ஸாக்டாக அந்த நம்பர் கேட்பாங்க. 2473 ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2வது ஆப்ஷனில் 474 இருக்கும். 2வது ஆப்ஷனில் இது 2ல் ஏதாவது மாற்றிடுவாங்க. 2573 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. 2473 2473 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட். அது அத்தனை தடவை அதை திருத்தம் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ 11 செஷன் இம்பார்ட்டன்ட், 166 நாள், 2473 அமெண்ட்மெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து இந்த அசம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் எழுதணும்னு ஆயிடுச்சு. ஒருத்த கமிட்டியாக பிரித்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த கமிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்த்துக்கும், இந்த கமிட்டி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பார்த்துக்கும், இந்த கமிட்டி டிஃபென்ஸை பார்த்துக்கணும், இந்த கமிட்டி ஸ்டேட்ஸை பார்த்துக்கணும், இந்த கமிட்டி அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் பிரிச்சுட்டாங்க. இப்போ அந்த கமிட்டிஸ்லாம் என்ன, அந்த கமிட்டிஸோட ஹெட் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். கமிட்டிஸில் முக்கியமான மெம்பர்ஸ்லாம் யாரு, இது எல்லாமே தான் ஃபேக்சுவலாக எக்ஸாம்ஸில் கேட்குது. இப்போ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் கொஸ்டினாக வரும். இதெல்லாம் ஃபேக்சுவலான விஷயங்கள் பாருங்கள். இப்போ வந்து நிறைய கமிட்டிஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், டிராஃப்ட் அப்படின்னா வந்து எல்லா அமெண்ட்மெண்ட்டு எல்லா விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு கடைசியில் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி புத்தகமாக ஆக்கணும். அதான் டிராஃப்ட், ஃபைனல் காப்பி. அந்த டிராஃப்ட் கமிட்டிக்கு யார் சேர்மேன் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் தான் வந்து டிராஃப்ட் கமிட்டியோட சேர்மேன். இது ஆல்ரெடி குரூப் 4 நிறைய கேட்டாங்க, மறுபடியும் கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று யார் அங்கீகரிக்கப்படுகிறார், யார் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வந்து who was called as the father of constitution of India? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். நிறைய கமிட்டியில் ஒன் ஆஃப் த கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி, அதோட சேர்மன் B.R. அம்பேத்கர். டிராஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்ட் நாள் நான் சொன்னேன் இல்லையா, நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949 அன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரியாம்பல் இருந்துச்சு, முகவுரை ஒன்று இருந்துச்சு. இப்போ 22 பார்ட் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ தற்போது வந்து 25 பார்ட்ஸ் இருக்கு. ஆனால் எழுதும்போது 22 பாட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 3 பாட்டு ஆட் பண்ணியிருக்கோம். 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு, 395 சரத்து, 8 ஷெட்யூல் இருந்திருக்கு. இப்போ தற்போது 12 ஷெட்யூல் இருக்கு. அப்போ வந்து 8 ஷெட்யூல் இருந்திருக்கு. இப்போ மொத்தம் எழுதி முடிக்கும் போது ஒரு பிரியாம்பல், 22 பாட்டு, 395 ஆர்டிகல், 8 ஷெட்யூல். அதுக்கப்புறம் காலகட்டம் மூலியமும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி. இப்போ இருக்கிறது ப்ரெசென்ட், அது வேற. எழுதி முடிக்கும் போது இவ்வளோ இருந்துச்சு. இதெல்லாம் ஃபேக்சுவலான விஷயங்கள். டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு? 26 ஜனவரி 1950 கம் இன்டு ஃபோர்ஸ். எப்போ அமலுக்கு வந்துச்சு? வெயிட் பண்ணி 2 மாதம் வெயிட் பண்ணி அமலுக்கு வந்துச்சு. அந்த வெயிட் பண்ணதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். ஜவஹர்லால் நேரு ஆல்ரெடி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லிட்டு 26 ஜனவரி 1930 அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த டேவை மார்க் பண்ணணும் அப்படிங்கறக்காக இந்த டேல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சிம்பிள். இந்த டேவை தான் வந்து ரிபப்ளிக் டேன்னு சொல்லுவாங்க, குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருடம் இந்த குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்துச்சு. அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு கிடையாது, அன்னைக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்துச்சு. இப்போ இது கொண்டாடுறதுக்கான காரணம், அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது, அன்னைக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சாங்க, அன்னைக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட். அன்னைக்கு தான் எழுதி முடிச்சாங்க அப்படின்னாலும் தப்பு, அன்னைக்கு எழுதி முடிக்கலாம், அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ தி டே இஸ் நோன் அஸ் ரிபப்ளிக் டே. இதுதான் வந்து குடியரசு தினம்னு சொல்லிட்டு வருடம் கொண்டாடுறாங்க. மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து இவங்க 3 பேரும், சரிங்களா? அது அம்பேத்கர், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இறந்து போயிட்டார் இல்லையா, ஃபர்ஸ்ட் டெம்பரரி பிரசிடென்ட். இவர் இறந்தது போல டிசம்பர் 9, 1946 இறந்தது. ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல இறந்துட்டார். நவம்பர் 26 எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, டிசம்பர் 9 இறந்துட்டார். அப்புறம் டாக்டர் ராஜேந்திர சின்ஹா, இவரை வந்து அடுத்த பிரசிடென்ட்டா வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பின்னாடி காலத்துல. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. டிசம்பர் 11, 1946 அவர் வந்து சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அடுத்ததான் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த வென் இட் மெட் ஆன் டிசம்பர் 1946 மெட் ஆகும்போது இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருந்தார். இப்போ தான் பார்த்தோம். ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறம் பிரசிடென்ட், அவர் இறந்த பின்னாடி. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ். இப்போவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, திருப்பி கேட்கலாம். சச்சிதானந்த சின்ஹாவோட பேர் என்னைக்கும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருங்க? ஃபர்ஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன், ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் இன்டு
வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் இன்டு வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருன்னு கேட்டா யாருங்க? சச்சிதானந்த சின்ஹா தான். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு என்டர் இன்டு வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து வந்து சர் பி.என். ராவோ. இவரும் ஒரு இம்பார்ட்டன்டான ஆள். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயிண்டட் அஸ் லீகல் அட்வைசர் டு த அசம்பிளி. அசம்பிளியோட லீகல் அட்வைசர், பேரவையின் சட்ட ஆலோசகராக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா வந்து டாக்டர் பி.என். ராவோ தான் லீகல் அட்வைசர். அடுத்தது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் மூவ் பண்ணுவார். இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், அது வந்து ஒரு செக்யுலரா இருக்கணும், அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், அது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ல இருக்கணும். இதெல்லாம் எதுல சொல்றாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் சொல்றாங்க. ஆனா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்ப பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷன் எழுதின பின்னாடி லாஸ்டா தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. பாருங்க, டாக்டர் பி.என். ராவோ ஒரு முக்கியமான ஒரு ஆளு, லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகராக இருந்தவர் யாரு அப்படின்னா அசம்பிளிக்கு டாக்டர் பி.என். ராவோ. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இது வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம் அப்படி சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ், அதோட அப்ஜெக்டிவ், கான்ஸ்டிடியூஷன் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்றேன். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால டிசம்பர் 13, 1946 வந்து இது மூவ் பண்ணப்படும். இதுதான் லேட்டர் பீரியட்ல பிரியாம்பல் அப்படின்னா மாறும், முகவுரையா மாறும். இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் லேட்டர் பீரியட்ல பிரியாம்பல், முகவுரைன்னு மாறும். இப்போ முகவுரையை எடுத்துட்டீங்கன்னா தெரியும், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, அந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் முகவுரையில வருது. முகவுரையை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு ஒரு டேர்மும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பின்னாடி காலத்துல பிரியாம்பலா சேஞ்ச் ஆச்சு. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் மூவ் பண்ணியிருப்பா? ஜவஹர்லால் நேரு மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது எப்போ மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில கான்ஸ்டிடியூஷன் எழுதின பின்னாடி தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனே பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். 26th November 1949 the constitution was declared as passed after the president of the assembly signed the document. So 26 நவம்பர் 1949ல பிரசிடென்ட் யார்? ராஜேந்திர பிரசாத், அசம்பிளியோட பிரசிடென்ட், அவரு சைன் பண்ணி முடிச்சோடனே இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. எப்ப அமலுக்கு வருது? ஜனவரி 26, 1946 இது வந்து அமலுக்கு வருது. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னா ஆரம்பம் வந்து 26 ஜனவரி 1950. ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, 26 ஜனவரி 1950 தான் அமலுக்கு வருது. ஆனா எழுதி முடிச்ச அன்னைக்கே 26 நவம்பர் 1949 சில ப்ரொவிஷன்ஸ் அமலுக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிட்டிசன்ஷிப் அமலுக்கு வந்துருச்சு, குடியுரிமை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் அது அமலுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எப்ப அமலுக்கு வந்துச்சு பாருங்க, 26 நவம்பர் 1949 அமலுக்கு வந்துச்சு. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அதுவும் வந்துச்சு. அதே மாதிரி டெம்பரரி பொசிஷன், இது எல்லாமே வந்து மெயினா வந்து சிட்டிசன்ஷிப் எலெக்ஷனும் 26 நவம்பர் 1949 அன்னைக்கு அமலுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இது யாருக்கும் வெயிட் பண்ணல, 1949 அமலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற ப்ரொவிஷன்லாம் 1950 அமலுக்கு வந்துச்சு. ஜனவரி 24, 1950 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட ஃபைனல் செஷன். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செஷன் வந்து ஜனவரி 24, 1950 மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி கூடியிருப்பாங்க. ஸோ இந்த செஷன்ல தான் வந்து நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ஜனகணமன வந்து இப்போதான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இட் ஹஸ் கண்டினியூட் அஸ் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் 26 ஜனவரி 1950 இருந்து இப்போ வரைக்கும் ப்ரொவிஷனல் ஒரு தற்காலிக பார்லிமெண்டா, பாராளுமன்றமா அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மாறி நடந்துட்டு இருந்துச்சு. அது ஏன் இந்த 26 ஜனவரி 1950 இருந்து 1952 வரைக்கும் தற்காலிக பார்லிமெண்டா நடந்துச்சுன்னு கேட்டோன்னா 52 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்ப எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு அரசு இருக்கணும் இல்லையா? அந்த அரசு இப்பதான் இந்த 26 ஜனவரி 1950 வரைக்கும் இருந்துச்சு. அவங்க வந்து இதை வந்து பார்லிமெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சட்டம் பாஸ் பண்ணும் அப்படின்னா இந்த கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டத்துல மசோதா பாஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி அது சட்டமா பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா பிப்ரவரி 1948 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது யார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பி.என். ராவோ அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு டிராஃப்ட், ஒரு ஐடியா. அசம்பிளி எவ்வளோ தூரம் எடுத்துட்டுனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ், அப்ராக்சிமேட்டா 3 இயர்ஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் வந்து எடுத்திருக்கு. 11 செஷன், 166 நாள், ஓகேங்களா? 308 மெம்பர்ஸ் சேர்ந்து 2 காப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒன்று, ஹிந்தியில ஒன்று.
சேம் டே த அசம்பிளி யுனானிமஸ்லி எலெக்டட் அசம்பிளியா வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் பண்ணிருக்கு. அப்போ இது வந்து 1950ல ரிபப்ளிக் டே ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராஜேந்திர பிரசாதும் எலெக்ட் பண்ணி அவரும் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார். ஸோ இதான் வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்சுவலான டீட்டெயில்ஸ். இந்த ஸ்லைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக்சுவலான டீட்டெயில்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு தடவை வீடியோ கூட இன்னொரு தடவை பாருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் நோட் பண்ணிடலாம். ஸோ அதை ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பாலிட்டியோட அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் கிளாஸ்.